அனைவருக்கும் வணக்கம். தாய் தந்தை குருவிற்கு வணக்கம். இப்போ ஒரு வாஸ்து பதிவு. எங்கே போனாலும் வாஸ்து, அதாவது வாஸ்து தான் மிக முக்கியம். வாஸ்து தான் நம்ம மனிதனோட வாழ்க்கையை மாற்றுது. அதனால் வாஸ்துப்படி வீடு இருந்ததுன்னா மனிதனோட வாழ்க்கை சீராக நடக்கும். அதாவது வாஸ்துப்படி வீடு இருந்ததுன்னா நீங்கள் பெரிய பெரிய இன்வெஸ்ட் போட்டு வேலை செஞ்சு ஒரு தொழில் நடத்தினாலும் அதில் நல்ல பெரிய லாபம், அதாவது நல்ல லாபத்தை பெறலாம். அதாவது வாஸ்து சரியில்லை அந்த வீட்டில், நீங்கள் ஒரு பெரிய பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் செஞ்சாலும் சொற்ப லாபம், அதாவது சின்ன லாபத்தை தான் நீங்கள் பெற முடியும். அதனால் நீங்கள் இருக்கிற வீடை கண்டிப்பாக வாஸ்துப்படி பார்த்துக்கோங்க, வாஸ்துப்படி அமைச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, ஒரு வீட்டில் படிக்கட்டை பற்றி கேட்டாங்க. அப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு போய் நேரடியாக சைட்டு விசிட் தான் எங்களுது. அங்கே போய் அந்த படிக்கட்டு எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனால் கரெக்டாக இன்னர் படிக்கட்டு, அதாவது டியூப்லெஸ் இன்னர் படிக்கட்டு எங்கே போட்டிருக்காங்கன்னா கரெக்டாக வாயு மூலையில் போட்டிருக்காங்க. அந்த வாயு மூலை படிக்கட்டு ஆகாது. அதாவது எந்த மூலையை சார்ந்தும் இன்னர் படிக்கட்டு, அதாவது டியூப்லெஸ் உள்படிக்கட்டு எந்த மூலையை சார்ந்தும் வரக்கூடாது. இது வாயு மூலையில் இருக்குது. அப்போ நான் போன உடனே என்ன பொண்ணு சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்களா, இல்லை இந்த வீட்டு தலைவனுக்கு கால் வலிக்குதா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பொண்ணும் சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, பொண்ணு நான் ஒரு பையனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுது, வீட்டுக்காருக்கு கால் வலி தாங்க, அது லிகமெண்ட் டேருன்னு சொல்லிட்டாங்க, அது டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த எண்ணெய் கட்டுக்கு போகலான்னு ஐடியாவில் இருக்கிறோம், நீங்கள் வாஸ்து பார்க்குறதுக்கு நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அதன்படி செயல்படலான் இருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ பார்த்துட்டு நான் அந்த படிக்கட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புள்ள சொன்னபடி கேட்கும். அவங்க வீட்டு பெண் குழந்தை என்ன பண்ணுதுன்னா லவ் பண்ணுது. அதை அவங்க மறைமுகமாக நாங்கள் கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த படிக்கட்டு, உள் படிக்கட்டு, வடமேற்கு படிக்கட்டு கண்டிப்பாக இது சலன புத்தியை தரும் படிக்கட்டு. அப்புறம் குடும்ப தலைவனுக்கு கால் வலியை தரும் அல்லது முட்டி வலியை தரும் அப்படின்னு அதனுடைய தாத்பரியம். அதாவது வடமேற்கு மூலையில் இருக்கிற படிக்கட்டுக்கு உண்டான குறைகள் அதன்படி நாங்கள் என்ன சொன்னோம்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த படிக்கட்டை எடுத்துகிட்டு வெளியே அவுட்ரு சைடில் இதே படிக்கட்டு அவுட்ரு, அதாவது வெளி சைடு வடமேற்கு படிக்கட்டு வரலாம். அந்த சைடு நீங்கள் வடமேற்கு படிக்கட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும், அவருக்கும் கால்வலி இருக்காது. பை சான்ஸ் என்னென்னா அந்த பொண்ணு சொன்னபடி கேட்டு உங்களுடைய அரேஞ்ச் மேரேஜுக்கு சம்மதம் சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது படியை எடுத்துகிட்டு போடுறோன்னா பெரிய செலவு இல்லைங்க அப்படின்னாங்க. ஆமாம், நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு. சரின்ட்டு அப்புறம் நாங்களே ஒரு இன்ஜினியரை கொடுத்து அவங்களுக்கு படியை எடுத்து வெளியே போட்டுட்டு ஒரு மாதம் கழித்து சொன்னாங்க, அவருக்கு லேசாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது, எம்ஆர்ஐ பார்த்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது அவங்களுக்கு லேசாக வலி குறைஞ்சதில் அவங்க என்ன சொன்னாங்க, ஆப்ரேஷன் தேவையில்லை, எக்ஸசைஸே போது, பிசியோதெரபிக்கே போய்க்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்று கரெக்ட் ஆயிடுச்சு. பெண்ணு கொஞ்சம் மாறிட்டு வர்றாங்க, இன்னும் முழுசாக மாறலிங்க அப்படின்னு அவங்க ரெமெடி சொன்னாங்க. அப்போ ஒரு வாஸ்து அதாவது நம்ம வாழையடி வாழையாக வாழ்வதற்கு வாஸ்து மிக முக்கியம். அதனால் வாஸ்து பார்த்து வீடு கட்டுங்க. யார் எங்கே வீடு கட்டினாலும், அதாவது எவ்வளவு ரூபாய் போட்டு வீடு கட்டுறோம், குறைஞ்ச ரூபாய் ஆனாலும் அதிக ரூபாய் ஆனாலும் போட்டு வீடு கட்டுறோம், பக்கத்தில் உள்ள வாஸ்து ஆலோசகரை பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி வீடு கட்டினீங்கன்னா நீங்கள் சுபிட்சமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.